நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க போறாங்க இவங்க? சத்யா, நான் என்ன செக் கொடுங்க சார் ப்ளீஸ். இவர் எதுக்கு பேங்க்ல செக் எல்லாம் கொடுக்கறாரு? பணத்தை எடுக்க வந்திருக்காங்களா இல்ல பணத்தை போட வந்திருக்காங்களா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. அப்படின்னா இவங்க பேங்க்ல இருந்து 50,000 ரூபாய் எடுத்திருக்காங்களா? இவர் எதுக்காக பேங்க்ல இருந்து பணம் எடுத்தாருன்னு தெரியலையே. அதுவும் 50,000 ரூபாவா? அப்படி என்ன திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்திருக்கும்? இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது இவங்க பிரச்சனையில இருக்க மாதிரி தெரியல. அப்படிங்க ஒன்று அண்ணா வாங்க. ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. அப்புறம் இப்ப என்ன சொல்றீங்க சந்தியா? நீங்க சொல்ற பேச்சு நான் கேட்பேன்னு சொன்னது நியாயமான விஷயம் தானே? இவரு சந்தியாக்கா சொல்ற மாதிரி தான் எல்லாத்தையும் பண்றாரு. பணத்தை வேற செலவு பண்றாரு. ஆனா எங்க நிலைமை என்ன? நானும் என் புருஷனும் வீட்டு செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கணுமா? இப்ப சந்தோஷமா? போமா. டீனர் போத வண்டி 2 சீட் தான் இருக்கு. வாங்க வாங்க. டீனர் ரெண்டு சீட் தான் இருக்கு. டீனர் சந்தியா, திரும்ப திரும்ப இப்படி சொல்லி இந்த ஆளு ஏன் தான் இப்படி தூண்டி விடுறானே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஜீப்ல போயிடலாமா? கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாமே. ஏன்னா பஸ் எப்போ வரும்னு தெரியல. அதான். நீங்க சொல்றது உண்மைதாங்க. எதுவுமே கேட்க மாட்டேங்குதே. என்ன பேசுறாங்க ரெண்டு பேரும்? வாங்க போலாம். வண்டி கிளம்ப போது. டீனர் 2 சீட் தான் இருக்கு. டீனர் வாங்க வாங்க. டீனர் உட்காரலாமா? வாங்க. வண்டியில ஏறி உட்கார்றாங்க. இவ்வளவு பெரிய பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தியாக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் எங்கேயும் ஊர் சுத்த போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் வரைக்கும் அங்க ஏதாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்குவாங்க போல இருக்கு. அடே அப்பா வீட்டை விட்டு போனதும் இவங்களுக்கு கொம்பு முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவரும் பொண்டாட்டி தாசனா அப்படியே மாறி போயிட்டாரே. அத்தை நான் இதெல்லாம் சத்தியமா சொல்றேன் அத்தை. உங்க மேல சத்தியமா சொல்றேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே உண்மையா பொய்யான்னு தோணுச்சு. 1 இல்ல 2 இல்ல அத்தை. மொத்தம் அவங்க 50,000 ரூபாய் பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்தாங்க.
90,000? நான் நல்லா பார்த்த 100 ரூபாய் கட்டு 5 அவங்க கையில இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் அந்த டி நகர் போற வண்டியில ஏறி போயிட்டாங்க அத்தை. இது பாருங்க, நான் உண்மையதான் சொல்றேன். சந்தியாக்கா இங்க இருந்து போகும்போது நான் பார்த்தேன். அதுவும் கையில பெரிய பை எடுத்துட்டு போனாங்க. முதல்ல அவங்க பிளான் பண்ணி தான் போயிருப்பாங்க. பாத்தீங்களா அத்தை? வீட்டுக்கு வந்து யார்கிட்டயும் ஒரு வார்த்தையை சொல்லாம போயிட்டாங்க. புதுசா என்ன கதை சொல்றான்னு ஒண்ணும் புரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா மீனாட்சி அணி தானா கற்பனை பண்ணி தான் கஸ்தூரி, உன்கிட்ட இப்ப வேற ஏதாவது கேட்டாங்களா? இங்க பாரு மீனாட்சி, அவங்க பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கிறத நீ கண்ணால பாத்தியா, இல்ல யாரோ சொன்னதை கேட்டு சொல்றியா? இங்க பாருங்க அத்தை, நான் உண்மையதான் சொல்றேன். என் கண்ணால பாத்துட்டு வரேன் அத்தை. யாராவது வந்து சொன்னா நான் ஏன் கண்மூடித்தனமா நம்ப போறேன்? என் கண்ணால பாத்துட்டு வந்துதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னோட கண்ணு எப்பவும் என்ன ஏமாத்தாத. இப்பவும் சொல்றாத்த, அவங்க 2 பேரும் பணம் என்னது என் கண்ணால நான் பார்த்தேன் அத்தை. மீனாட்சி அண்ணி, நீங்க உண்மையா தானே சொல்றீங்க? இதை நீங்க தானே பாத்தீங்க? என் அத்தை மேல சத்தியம் நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல. இப்ப என்ன, நான் என் கண்ண மேல சத்தியம் பண்ணமா என்ன? சொல்லு. போதும், வாய மூடு மீனாட்சி. நீ பார்த்தது உண்மைங்கிற விஷயத்தை நானும் ஒத்துக்கிறேன். முதல்ல நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ எதுக்காக பேங்க்குக்கு போன? நானா? அது வந்து நான் வந்து இல்ல என்னோட தோழி ஒருத்தி இருக்காத்த, அவ அந்த பேங்க்ல தான் வேலை செய்யறான். அங்க அவ புடவை கேட்டிருந்தால அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாத்த. பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அங்க போனப்போ எதேச்சும் அவங்க 2 பேரும் அங்க இருக்கிறத பாத்துட்டேத்த. அவங்க 5 கட்டு பணத்தை அங்க இருந்து வாங்கி பையில வைக்கும்போது நானே கண்ணால பார்த்தேன் அத்தை. ஆனா அத்தை, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது அத்தை. சந்தியாக்கா வீட்டுக்காரர் என்னன்னா எல்லாருக்கும் முன்னாடி வச்சு என்ன சொல்றாரு, 15 நாளைக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் என்னடானா, யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம பொண்டாட்டியை கூட்டிட்டு நல்ல ஊர் சுத்த கிளம்பிட்டாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அத்தை. எனக்கு என்ன தோணுதுன்னா, 15 நாள் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனது அவங்களுக்கு என்னமோ ஊர் சுத்த கொடுத்த டைம் மாதிரி இருக்கு. அதான் 2 பேரும் எதை பத்தியும் கவலைப்படாம சுத்துறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, கொஞ்சம் இருங்க. இந்த கடை தான் அது. இந்த ஊர்ல ரொம்ப பெரிய கடை இதுதான். இந்த கடையில நல்ல நல்ல டிசைன்ல நகை இருக்கும். வாங்க பார்க்கலாம். சரி வாங்க. வாங்க மேடம். வணக்கம். வணக்கம் சார், உட்காருங்க. சொல்லுங்க மேடம், என்ன பாக்குறீங்க? அண்ணா, ஏதாவது நெக்லஸ் மாதிரி காட்டுங்க. இத பாருங்க, இது நல்ல டிசைன்ஸ். இத பாருங்க. வேற டிசைன் காமிங்க. இத பாருங்க மேடம். இது கொஞ்சம் பழைய ஃபேஷன் மாதிரி இருக்கு. புது டிசைன்ல ஏதாவது காட்டுங்களேன். அப்ப இத பாருங்க. வாவ். அண்ணா, கொஞ்சம் இந்த டிசைனை காமிங்க. இதுதான் எல்லாத்தை விட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏனுங்க, இது ரொம்ப அழகா இருக்குல்ல? இது எல்லாத்தோடையும் பார்க்க இது ரொம்ப அழகா இருக்கு சந்தியா. மீனாட்சி மருமகளே, ஒரு உண்மையை சொல்லட்டுமா மாமா? முதல்ல சந்தியாக்கா வீட்டுக்கார பார்த்தப்போ பணம் போட தான் பேங்க்குக்கு போயிருக்காருன்னு நினைச்சேன். ஆனா அவர் பணம் எடுக்க போயிருந்தாரு. மீனாட்சி, ஒரு சில நேரங்கள்ல கண்ணால பாக்குற விஷயம் கூட உண்மையா இருக்காது.
இங்க பாருமா. மாமா, கண்ணால பாக்குற விஷயங்கள் மட்டும் தானே உண்மையா இருக்கும். நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தானே நம்ம உண்மை நம்புறோம். அப்புறம் இதுல பொய்ங்கிறது வர முடியும் மாமா? சொல்லுங்க பார்க்கலாம். மருமகளே, சூர்யாவை பத்தியும் சந்தியாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நம்ம கிட்ட கேட்காம அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. ஆமா, ஐயா சொல்றதுதான் உண்மை. அத நானும் அப்ப பேசாத. திரும்ப திரும்ப ஏன் குறுக்க பேசுற? உன்கிட்ட இத பத்தி யாராவது கேட்டாங்களா என்ன? என்ன கஸ்தூரி, நீ எதுக்கு தேவையில்லாம குறுக்க வந்து பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த வீட்டோட மூத்த மருமக பேசும்போது சின்னவங்க குறுக்க பேசக்கூடாது. அப்பா, நான் இப்பவே பேங்க்குக்கு கால் பண்ணி கேட்டு பார்க்கறேன். வேண்டாம் மோகன், ஃபோன் பண்ணி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு இல்ல அம்மா. இல்ல மோகன், நீ ஃபோன் பண்ணி கேளு. அதுவும் இல்லாம இந்த மீனாட்சி இருக்காளே, எப்ப என்ன பேசுவான்னு அவளுக்கும் தெரியாது, அதை நம்பவும் முடியாது. அதனாலதான் சொல்றேன்பா. இவ தேவையில்லாம சின்ன விஷயத்த பெருசு பண்ணி சொல்லுவா. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப நடக்கிறது பண்டிகை சீசன், அதனால ஸ்வீட்டு கடையில தான் இப்போ வியாபாரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்புறம் சூர்யான கடையில வியாபாரம் அதிகமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அவர் அதை கெடுத்துக்கவே மாட்டாரு. என்னங்க, புருஷ பொண்டாட்டி உறவுங்கிறது இது எல்லாத்த விடவும் முக்கியமானது. அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. நான் பைத்தியக்காரமா? எனக்கு எதுவுமே தெரியாது பாரு. பாருங்க அத்தை, பண்டிகை மட்டும் பெரிய விஷயமா? அது திரும்ப திரும்ப வந்து வந்து போகும். ஆனா மனைவியோட பிறந்த நாள் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வந்து போகுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, சந்தியாக்காவோட வீட்டுக்காரர் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பாரு. அதான் அதை வாங்கி கொடுக்க கூட்டிட்டு போயிருப்பாரு. செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற ஏதோ வாங்கி கொடுக்க போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க அவ்வளவு பெரிய போட்டியில வர ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கல்ல அத்தை. போது நிறுத்துங்க. நீ அண்ணன் உங்களை மாதிரி கிடையாது. போய் சொல்லிட்டு ஊர் சுத்தலாம் போக மாட்டாங்க. எங்க எல்லாருக்கும் அவங்கள பத்தி தெரியும். நாளைக்கு வேற முக்கியமான நாள். அதனால மீனாட்சி என்ன சொல்றது உண்மைதான். சூரியன் தன்னோட அக்கௌண்ட்ல எடுத்து 50,000 ரூபாய் டிரா பண்ணிருக்காரு. அட கடவுளே, என்ன இது? எனக்கு சுத்தமா நேரமே சரியில்லை நினைக்கிறேன். இங்க வந்து உண்மையா சொன்னா கூட அதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தானே எனக்கு தெரிஞ்ச உண்மையை இங்க வந்து சொல்லிருக்கேன். சவிதா, நீ முதல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பொய் சொல்லிருக்கேன். ஆனா இப்ப நான் ஒரு பொய் கூட சொல்றது இல்ல, தெரியுமா? பாருங்க அத்தை, எனக்கு என்ன தோணுதுன்னா, சந்தியாக்காவை சந்தோஷமா வச்சுக்கதான் அவரு இப்படி எல்லாம் பண்றாருன்னு தோணுது. அவங்க பொண்டாட்டி சொன்னபடி எல்லாம் அவர் செய்யறாரு, தெரியுமா? அத்தை, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அத்தை. அவர் அப்படியே பொண்டாட்டி தாசனா மாறிட்டாரு. இதோட விலை என்னன்னு கேட்கலாம் சார்? இது ரேட் என்ன? சார், இது டோட்டலா ஒரு 60,000 ரூபாய் கிட்ட வரும் சார். இது 60,000-மா? அண்ணா, வேற டிசைன்ல ஏதாவது காண்பீங்களா? இத பாருங்க. என்னங்க, இத பாருங்க. இது கூட பார்க்கிறதுக்கு நல்லதா இருக்கு. அப்படின்னா சரி, இதோட விலை என்னன்னு சொல்லுங்க. இதோ பார்க்குறேன் மேடம். மேடம், இது ஒரு 43,000 கிட்ட வரும் மேடம். என்னங்க, இதுதான் அதை விட ரொம்ப நல்லா இருக்கு. இதே வாங்கிக்கலாமா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ சரி, நான் போய் பணத்தை கடிச்சு வரேன். இந்தாங்க.
இப்போ இந்த மாதிரி நேரத்துல அவங்க வியாபாரம் பண்றது கூட முக்கியம் இல்லைன்னு கிளம்பி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா அப்பா கூட பிறந்தவங்களை பத்தி அவங்க எப்படி கவலைப்படுவாங்க? இங்க பாருங்க அத்தை, நீங்க எதை நினைச்சும் தேவையில்லாம கவலைப்படாதீங்க. என்ன பாருங்க அத்தை, ஒரு பிள்ளை இந்த வீட்டை விட்டு போனா என்ன அத்தை? இங்க பாருங்க, உங்களோட 2வது பிள்ளை இங்க தானே இருக்காரு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாங்க 2 பேரும் உயிரை கூட கொடுப்பாத்த. ஆமா மீனாட்சி, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நானும் ஒத்துக்கிறேன். அதனால தேவையில்லாம பேசாம கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு மீனாட்சி, சொல்லுங்க அத்தை. நாள் முழுக்க இந்த விஷயத்தை பத்தியே பேசிட்டு இருக்க போறியா என்ன? போம்மா, இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி நீ எனக்கு நிரூபிச்சு காட்டியே ஆகணும். கொடு. எது கொடுக்கணும் அத்தை? உன்னோட நாக்க வெட்டி என்கிட்ட கொடு. அதுதான் எனக்கு இப்ப வேணும். வாங்கிக்கோங்கம்மா, அதுலனா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். நாள் முழுக்க ஏதாவது தேவையில்லாம பேசிக்கிட்டே இரு. அப்புறம் உன்னை மட்டும் நல்லா கவனமா கேட்டுக்க. சூர்யாவும் சந்தியாவும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கிறது உண்மைதான். அதனால வெளியாளுங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னு இங்க வந்து எங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற எதையும் நான் சொல்ல விரும்பல. அம்மா, இன்னொரு விஷயம், மத்த எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் கூட அவங்கள பத்தின கவலை தான் மனசுல இருக்குன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. அவங்க கூடயே போயிருங்க. சொன்னது புரிஞ்சது இல்ல? இன்னும் ஏன் இங்கே நின்னுட்டு ஏன் முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னும் ஏதாவது பஞ்சாயத்து பாக்கி இருக்கா என்ன? போங்க, எல்லாரும் போய் அவங்கவங்க வேலையை பாருங்க. அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்ற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அத்தை, சொன்ன எல்லாமே போய் உண்மைதான். நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் அடிச்சிட்டு வா. நான் போய் புடவை வைக்கணும், அந்த வேலையை பாக்குறேன். நான் போய் கண்ணை என்ன பண்றேன்னு பாத்துட்டு வரேன் அத்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே சார், இதை ஃபினிஷிங் செய்யறதுக்காக நான் அனுப்பிடுறேன். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் ஆகும். 9 மணிக்குள்ள நீங்க வந்து இதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சரி. அந்த எதிரில் இருக்கிற பில்டிங்ல 6வது ஃப்ளோர்ல தான் எங்க ஃபேக்டரி இருக்கு. அதனால சார் நீங்க நைட் 9 o'clock இந்த ஹாரத்தை வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க. இதுதான் எங்க கார்டு. அப்புறம் மறக்காம இதை இன்னைக்கே வந்து வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா நாளைக்கு எங்க ஃபேக்டரியும் ஷாப்பும் ரெண்டுமே க்ளோஸ். சரிங்க சார், நாங்க கரெக்ட் டைம்க்கு வந்துடுறோம். அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க ஹாரத்தை கொஞ்சம் செக் பண்ணிட்டு போயிடுங்க. சரி. என்னங்க அது? இந்த நெக்லஸ் வாங்கிருக்கீங்க? நம்ம 2வதா பார்த்த அந்த நெக்லஸ் தானே ஃபைனல் பண்ணிருந்தோம். நீங்க பாருங்க சந்தியா, சில நேரத்தில் விலையை விட சந்தோஷம் தான் முக்கியம். இந்த ஆரம் தானே உங்களுக்கு பிடிச்சது, அதான் வாங்கிட்டேன். இப்போ இந்த ஆரத்துக்கு மதிப்பு இன்னும் அதிகம். சரிங்க சார், இதை காட்டி நீங்க உங்க ஹாரத்தை வாங்கிக்கலாம். சரி, ரொம்ப நன்றி. நன்றி. வாங்க. அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அம்மா சவிதா, எனக்கு என்னம்மா டென்ஷன் இருக்க போகுது? ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சூர்யாவும் சந்தியா மருமகளும் சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா லேட் ஆனாலும் சரி அவங்க திரும்பி வந்துருவாங்க. எனக்கு இப்ப கூட நல்லா தெரியும், வீட்டை பத்தியும் வீட்டுல இருக்கிறவங்க பத்தியும் அவங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. உன்ன மாதிரி தாம்மா இருக்காங்க அவங்க.
மீனாட்சி இருக்காளே, எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு வேலை கூட ஒழுங்கா பண்ணல. ஆண்டவா காப்பாத்துப்பா. வாமா சவிதா, நம்மளும் போய் தூங்கலாம். என்னங்க பாத்தீங்களா, ராத்திரியாய் எவ்வளவு நேரம் ஆகுது பாத்தீங்களா? உங்க அண்ணன் இன்னும் திரும்பி கூட வரல. எப்ப பார்த்தாலும் அண்ணா அண்ணன் நீங்க தானே உருகுவீங்க. அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா மனைவி மேல இல்லையா? உங்களுக்கு என்னங்க தோணுது? எப்பவுமே உங்களோட மனைவி தான் தப்பு பண்ணுவேனா? நான் ஒண்ணு எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியும் யோசிக்கிறது இல்ல. நம்மள பத்தியும் நம்ம பையனை பத்தி தாங்க யோசிப்பேன். ஒரு விஷயத்த நான் சொல்லவா? இந்த சந்தியாக்கா வீட்டுக்காரர் இருக்காரே, வீட்டை விட்டு போனதுல இருந்து ரொம்ப மாறிட்டாருங்க. இப்ப கடையில வேற பண்டிகை சீசன் போயிட்டு இருக்கு. இப்ப அவருக்கு நிறைய பணம் வருங்க, எனக்கு தெரியும். ஆனா இருக்கிறது எத்தனை பேரு? 2 பேர் தான். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. நானும் சொல்லட்டுமா? உங்க அண்ணன் இருக்காருல்ல, பொண்டாட்டி மேல இருக்க அக்கறையில அவர் வீட்டையும் மறந்துட்டாரு, வீட்டுல இருக்க ஆளுங்களையும் மறந்துட்டாரு. அப்புறம் வீட்டு செலவு மட்டும் எப்படிங்க ஞாபகம் இருக்கும்?